பார்த்த அந்த ஒரு செகண்ட் யாரோ வந்து அவங்களை அடிச்சு கீழே தள்ளுன மாதிரி ஃபீல் ஆயிருக்கு. அந்த அண்ணா அந்த இடத்துல விழுந்துட்டாங்க, அப்படியே கீழே விழுந்துட்டாங்க. ஹாய், வணக்கம். கதை உங்ககிட்ட சொல்லலாம்னு வந்திருக்கேன்னா, கதை அங்கங்க தேடி பார்த்தேன். எனக்கு எதுவுமே கதை தெரியாதனால ஒரு அண்ணா கிட்ட போயிட்டு உங்களுக்கு ஏதாவது பேய் கதை தெரியுமா அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அவங்க சொன்ன ஸ்டோரியை தான் உங்ககிட்ட சொல்ல போறேன். அதாவது இது வந்து அவங்களுக்கு நடந்த கதை. சோ அந்த கதையை தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணலான்னு வந்திருக்கேன். அவங்க ஊர் வந்து வில்லேஜ். அவங்க வந்து எப்படின்னா, சின்ன பிள்ளையா இருக்க டைம்ல காலையில ஸ்கூலுக்கு போயிட்டாங்கன்னா ஈவினிங் டைம்ல தான் அவங்க விளையாடுறதுக்காக போவாங்க. அந்த டைம்ல மட்டும்தான் அவங்க அம்மா அலோவ் பண்ணுவாங்க. அதே எந்த டைம்னா 4 to 6 இவ்வளவு நேரம் தான், 2 மணி நேரம் தான் உனக்கு விளையாடணும், அதுக்கு மேல விளையாடக்கூடாது, ஏன்னா இருட்டிரும் அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரமாவே நீ வீட்டுக்கு வந்துடணும் அப்படின்னு சொல்லிதான் அனுப்பிச்சு வைப்பாங்க. அதே மாதிரிதான் அந்த அண்ணா வந்துட்டு எப்பவுமே வந்துட்டு சீக்கிரமாவே போயிட்டு சீக்கிரமாவே விளையாண்டு வீட்டுக்கு வந்துருவாங்க. ஒரு நாள் என்ன நடக்குதுன்னா, ஸ்கூல் விட்டு வர்றதுக்கு அன்னைக்கு லேட் ஆயிடுச்சு. சோ அதனால வந்துட்டு ஒரு 6 மணிக்கு தான் விளையாடவே போனாங்க. விளையாட போயிட்டு ஒரு 7க்குலாம் வீட்டுக்கு போயிடலாம், ஏன்னா அவங்க விளையாட போற இடம் வந்துட்டு எப்படி சொல்றது, காடு மாதிரி இருக்கும். அதனால வந்துட்டு சீக்கிரம் வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு விளையாடுறதுக்காக போனாங்க. அவங்க வந்து என்ன மேட்ச் விளையாட போனாங்கன்னா, பசங்கன்னா என்ன விளையாடுவாங்க உங்களுக்கே தெரியும்ல, கிரிக்கெட் பைத்தியம். சோ அந்த அண்ணனும் ஒரு கிரிக்கெட் பைத்தியம். கிரிக்கெட் விளையாடலாம்னு சொல்லிட்டு விளையாண்டுட்டு இருக்கும் போது அவங்கள வந்து பால் பிடிக்க ஓரமா நில்லுடா அப்படின்னு சொல்லி நிக்க வச்சிட்டாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த அண்ணன் வாட்டுக்குள்ள ஓரமா நின்றுட்டு இருக்கும் போது சைடுல எனக்கு கதவு ஓபன் ஆகுது. சைடுல வந்துட்டு அவங்கள வந்துட்டு யாரோ, அதாவது பின்னாடி வந்து யாரோ அவங்கள கூப்பிடுற மாதிரி, அந்த அண்ணன் விளையாண்டுட்டு இருக்கும் போது பின்னாடி யாரோ அவங்க பேர் சொல்லி கூப்பிடுற மாதிரி இருந்திருக்கு. அந்த அண்ணன் உடனே சடனா திரும்பி பார்த்திருக்காங்க. திரும்பி பார்க்கும்போது அவங்க யாருமே இல்ல. சரி ஓகே நம்ம வாட்டுக்குள்ள விளையாடலாம், நமக்கு ஏதோ பிரம்ம போல அப்படின்னு சொல்லிட்டு அந்த அண்ணன் வாட்டுக்குள்ள விளையாண்டுட்டு இருந்தாங்க. விளையாண்டுட்டு இருக்க கொஞ்ச நேரம் கழிச்சு திருப்பி அவங்க நேம் வந்து யாரோ கூப்பிடுற மாதிரி கேக்குது. அவங்களுக்கு வந்து என்னடா யாரோ நம்ம நேம் சொல்லி கூப்பிட்டுட்டே இருக்காங்களேன்னு சொல்லிட்டு சடனா வந்து திரும்பி பாக்குறாங்க. செகண்ட் டைம் பார்த்த அந்த ஒரு செகண்ட் யாரோ வந்து அவங்களை அடிச்சு கீழே தள்ளுன மாதிரி ஃபீல் ஆயிருக்கு. அந்த அண்ணா அந்த இடத்துல விழுந்துட்டாங்க, அப்படியே கீழே விழுந்துட்டாங்க. விளையாண்டவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, ஐயோ என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு ஓடி வந்து அவங்கள வந்து தூக்கி தண்ணி எல்லாம் கொடுத்து, ஆனாலும் அவங்களுக்கு வந்து அந்த மயக்க நிலைமை போகவே இல்லை. உடனே வீட்டுக்கு சொன்னதுக்கு அப்புறம், உடனே வீட்டுல இருந்து எல்லாரும் வந்ததுக்கு அப்புறம் மந்திரிக்கிற இடத்துக்கு ஏன்னா அந்த டைம்ல எல்லாம் வந்து மோஸ்ட்லி வந்து மந்திரிக்கிற இடத்துக்கு தான் கூட்டிட்டு போவாங்க. அதே மாதிரி அந்த அண்ணனையும் மந்திரிக்கிற இடத்துக்கு கூட்டிட்டு போயிட்டு திண்ணீர் போடுறதுக்காக, பையன் ஏதோ பார்த்து பயந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு திண்ணீர் போடுறதுக்காக அந்த அண்ணனை கூட்டிட்டு போயிருக்காங்க. கூட்டிட்டு போகும்போது அந்த அண்ணனை வந்து அந்த அடிச்ச இடம் இருக்கு பாத்தீங்களா, அப்படியே அப்படியே ரெட் கலர் மாதிரி, ஒரு மாதிரி ரெட் கலர்ல தடிச்ச மாதிரி அவங்க இருக்கவும் வீட்டுல வந்து பயந்துட்டாங்க. என்னடா அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட கேட்கவும், அந்த அண்ணன் பாடி வந்து ஆல்ரெடி கொஞ்சம் வீக், ஓகேங்களா. அதனால வந்துட்டு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அந்த மந்திரிக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஏதோ சம்திங் அவங்களோட பையனோட உடம்புக்குள்ள பூர ட்ரை பண்ணிருக்கு அப்படின்னு அவங்க சொல்லவும் அவங்களுக்கு செம்மையா பயம் வந்துருச்சு. இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டதுக்கு, ஒண்ணும் இல்ல பயப்படாதீங்க, வாயன் கையில கட்டி விடுறேன், அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாமி என்ன பண்ணாங்கன்னா, அவங்கள உட்கார வச்சு தாயம்லாம் கையில கட்டி விட்டுட்டு, சில பாய்ஸுக்கு காலே கட்டி பாத்திருப்பீங்க, அதே மாதிரி அந்த அண்ணன் காலையே கட்டி விட்டு திண்ணீர் பூசி, ஒண்ணும் இல்ல இந்த கயிறை வந்து 2 மாசத்துக்கு கலட்ட வேணாம், பத்திரமா வந்து பையனை பாத்துக்கோங்க, எங்கேயும் தனியெல்லாம் விடாதீங்க அப்படின்னு அம்மா கிட்ட சொன்னதுக்கு அப்புறம் அவங்களும் சரி ஓகே பத்திரமா பாத்துக்கிற சொல்லி கூட்டிட்டு போயிட்டாங்க. அவ்வளவுதான். இதுக்குதான் சொல்றது, நைட் டைம்ல வந்துட்டு வெளியே வந்து அனாவசியமா விளையாடாதீங்க, இருட்டு டைம்ல எங்கேயும் வெளியே போகாதீங்கன்னு சொல்றது அந்த அண்ணனுக்கு உண்மையா நடந்த ஒரு கதை. அவங்களை உண்மையிலே அவங்க கிட்ட நான் கேக்குறவங்களை யாராவது அடிச்சிட்டாங்களா அப்படின்னு கேட்கும்போது உண்மையாலே உங்களுக்கு அந்த இடத்துல யாரோ அடிச்ச மாதிரி தான் ஃபீல் ஆயிருக்கு. பட் அது என்ன ஏது அப்படின்லாம் ஆராயும் போது அது என்னன்னு தெரியல. ஏன்னா அவங்களுக்கே தெரியல, அந்த அடிச்ச ஒரு செகண்ட் தான். பட் அவங்களுக்கு என்ன ஆச்சு ஏதாச்சு, அடிச்ச நிமிஷமே மயங்கி விழுந்துட்டாங்க. அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல. சோ இதுக்குதான் சொல்றது, நைட் டைம்ல எல்லாம் வந்துட்டு வெளியே அவ்வளோக்கா விளையாடாதீங்க. இப்பெல்லாம் ரொம்ப குட்டீஸ் வந்து விளையாடுறதில்ல, போனு தான் இருக்காங்க. ஆனா அதுவும் தப்பு தான். தேவையில்லாம கருத்து சொல்லிட்டு. சோ அவ்வளவுதான். நெக்ஸ்ட் ஒரு மொக்கையான பேய் கதையோட உங்களை வந்து நான் பாக்குறேன். பாய்.